ஸோ கேஷுவலாக போகிற ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ராக் மாறதுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. நேராக ஒரு ஓவர்டேக் அடிக்கும் போது 2 ஆரம் அவனை அடிச்சுட்டு நான் ஓவர்டேக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பையன் ட்ரிகர் ஆகி நம்மளே முந்த பார்ப்பான். உடனே நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள முந்துவோம். அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகாக மாறிடும். பாட்டி பொறுமையாக போங்க பாட்டி, ஒன்றும் அவசரமே இல்லை, பொறுமையாக போங்க. டிராக்டர் சம்பவம் பண்ணிட்டாங்க. அவன் பாட்டி உள்ள வந்துட்டான், ஜஸ்ட் மிஸ். டிராக்டர் வரது கண்டிப்பாக டிராக்டருக்காரன் பிரேக் அடிச்சிடும். ஏன்னா நாம ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறோம். டிராக்டர் உள்ளேருந்து வெளியில் வரவன் எங்களை பாதி நின்றுவான்னு நினச்சேன். அவன் என்ன எவனோ அத்தனை போட்டு தரணுங்கிற மாதிரியே அப்படியே நடுவில் வந்து அப்படியே நிறுத்தினா பாருங்க. ஒரு செகண்டில் அப்படியே நமக்கு சம்பாதிச்சா இருக்கு. ஹிமாலயன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு ஒரு டைமு. ஸோ இப்பயும் அதே மாதிரி ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து எல்லாமே மைனஸில் காட்டுது. அது கேட்டதுக்கு வந்து ஏதோ ஆர்லாக்குங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ரோட் சைட் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கோம்ல இதுக்கு எல்லாமே. ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் நம்ம கருமனை பார்த்தீங்கன்னா 450 அண்ட் நம்ம RC390 இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 12 o'clock கிட்ட ஆச்சு. இங்கே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சித்தோடு போகிற வழியில் இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம அப்படியே வந்து கோபிச்செட்டிப்பாளையம்லாம் தாண்டி சத்தியமங்கலம் போகலான்னு இருக்கிறோம். ஸோ 450 ஆக்சுவலி வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார் அரவிந்த் ப்ரோ. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து வாட்டர் வாஷ் இல்லைன்னொன்னே அப்படியே பிளானை போட்டார் ப்ரோ. ஹை ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ இப்போ வந்து இந்த 450 அங்கே பிளான் கேன்சல் ஆனது, டக்குன்னு வேறு பிளான் போட்டு இப்போ நாங்கள் அப்படியே சத்தியமங்கலம் கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். ஸோ 450 எப்படி ஹில்ஸில் வந்து பூந்து விளையாடும். ஸோ RC390 ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இப்போ போகலாம். டைம் 2 o'clock நாங்கள் மேலே ஏறிடலாங்கிற பிளானில் இருக்கோம். இப்போ ஒரு 12:30 கிட்ட இருக்குது. அக்கா 500க்கு. ஸோ guys 500க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 200 கிலோமீட்டர் வரும். ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இது அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம் அங்கேருந்து அப்படியே ஹில்ஸ் ஏற வேண்டியது தான். ஹில்ஸ் அரௌண்டு ஒரு 25 to 30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ரைடு மட்டுமே இருக்கும். ஸோ டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க போது மேபி மே நாட் பி நம்ம வந்து அனிமல்ஸ் சிக்கினாலும் சிக்கும். எலிஃபேண்ட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. பட் அது கன்ஃபார்மாக தெரியல. இது ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா திம்பம் போகிறது. சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் அரௌண்ட் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் வரும். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி அப்பாச்சியில் ஒரு டைம் போயிருக்கேன். அது பட் ஒரு 4 இயர்ஸே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு போவே இல்லை. இப்போ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் திம்பம். ஸோ செம்ம சடன் பிளானு. ஆக்சுவலி ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டைம் ஆகும், டிலே ஆகும், நாளைக்கு தான் வண்டி கிடைக்கும் நாங்கள். அப்படிங்கும்போது வண்டி கையில் வேணுங்கிறதுனால அந்த பிளான் அப்படியே வேணான்னு சொல்லி நாங்கள் திங்கள் வந்து வண்டி கொடுத்துக்குறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ இப்படி ஒரு பிளான் போட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு செம்ம வைடாக இருக்கும். பட் இருக்கிறதுலே இதில் ரொம்ப மோசமானது என்னன்னா அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் வரும். அது ஒன்று தான். அதனாலேயே இந்த ரோட்டில் கொஞ்சம் மினிமம் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சித்தூர் 4 ரோடு வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அவுட்ராக போயிடும். இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் 25 கிலோமீட்டர் வருது. அண்டு அங்கேருந்து எப்படியும் சத்தியமங்கலத்துக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து திம்பத்துக்கு ஒரு 25 கிலோமீட்டர். அப்படி இப்படி இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ திம்பம் போயிட்டு அண்ட் தென் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பாட் இருக்குமாங்கிறத எந்த ஐடியாவும் இல்லை. கிளைமேட் சரியான வெயில், மழை பெய்யும்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஈரோட்டில் மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது. அண்ணா உள்ளே வந்துடாதீங்க. தலைவன் ஒரே டான்ஸ் மூடில் போயிட்டா. ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட்டுக்கும் அதுக்கும் செம்ம சொகுசாக இருக்கும். இங்கேருந்து பண்ணாரி 60 கிலோமீட்டர். ஆக்சுவலி பண்ணாரி அம்மன் கோவில் இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஏறி ஏறுற மாதிரி இருக்கும். செம்ம ரோடு வைடு கைஸ், செம்ம ரைடு. என்ன கிளைமேட் மட்டும் கொஞ்சம் வந்து வெயில் லைட்டாக இருக்குது. அது போக போக வெயில் குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பேரிகேட் இருக்கு.
போட்டு சத்தியமங்கலம் 47 கிலோமீட்டர் போட்டிருக்காப்புல. ஸோ கேஷுவலாக போகிற ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ராக் மாறுறதுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. நேராக ஒரு ஓவர்டேக் அடிக்கும் போது 2 ஆரம் அவனை அடிச்சுட்டு நான் ஓவர்டேக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பையன் ட்ரிகர் ஆகி நம்மளே முந்த பார்ப்பான். உடனே நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள முந்துவோம். அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகாக மாறிடும். ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி வேணாம். பட் உங்களுக்கு ஸ்பீடு வேணும். ஆனால் 2 பேரும் ஒரே ஜோனில் போகணுன்னா இப்படி ஒரு கரெக்டாக அவர்கிட்ட போகணும். அவர்கிட்டக்கு அப்புறம் ஓவர்டேக் அடிக்கக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக போகும்போது திருப்பி தலைவன் அழுத்த பார்ப்பில் அதே ஸ்பீடு அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். அதை விட்டு நம்ம முத்துனோன்னா நம்ம அவரை முந்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை முந்துறேன்னு முந்துவாங்க. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி ட்ராக்கு தான் போய் முடியும். ஸோ அந்த ஸ்பீடை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்டா போயிட்டு அதே ஸ்பீடில் நம்மளும் ஈக்குவலாக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் 2 பேர்த்தோட ஸ்பீடும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீடுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பாட்டி பொறுமையாக போங்க பாட்டி, ஒன்றும் அவசரமே இல்லை, பொறுமையாக போங்க. லெஃப்ட்டு போட்டிருக்கேன் இண்டிகேட்டரு. அந்த லாரி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்ட மாதிரியே தெரியல. போட்டிருந்தா கூட நான் லெஃப்ட் ஓவர்டேக் அடிச்சிருக்க மாட்டேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்ட மாதிரியே தெரியல. டக்குன்னு பார்த்தீங்க லெஃப்டரை பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இருக்கிறத பார்த்து லைட்டாக பிரேக் அடிக்கவும் நான் ஓவர்டேக் அடிச்சிட்டேன். டிராக்டர் சம்பவம் பண்ணிட்டாங்க. அவன் பாட்டிக்கு உள்ள வந்துட்டான், ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் பாட்டிக்கு உள்ள வந்துட்டாங்கிறேன் டிராக்டரு. அவன் நான் சரி ரைட்டரா பிரேக் அடிப்பீங்களா இல்லையான்னு தெரியலேன்னு யோசிச்சேன். ஏன் என்னாச்சு? ஏன் நல்லா அழுத்தி பிடிச்சேன். 2 தடவை சீட்டு சத்தம் வந்துச்சு. அதான் பின்னாடியா முன்னாடியா தெரியல. டிராக்டர் நீங்க இப்படி வரீங்க, டிராக்டர் அங்கே பார்த்துட்டு அவன் உள்ள வரமாட்டான்னு தான் நினைச்சேன். அவன் என்ன தைரியத்தில் அப்படியே உள்ள வந்தான்னு தெரியல. சின்ன இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இப்போ திருப்பி கிளம்புறோம். ஆக்சுவலி இங்கே டீ ஸ்டாப்பே தேவையில்லை. அந்த டிராக்டர் உள்ளே வரவும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பைட்டை காட்டிட்டாங்க அவருக்கு ஒரு மாதிரி ப்ரோ நின்னே ஆகணும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. அது செம்ம ஜஸ்ட்டு அந்த ஹிமாலயனாக இருக்கவும் பிரேக்கை பிடிச்சி நின்றுச்சு. நாங்கள் உள்ளே வரோன்னு தெரிஞ்சும் எதுக்கு அவர் டக்குன்னு டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்தினாருன்னு தெரியல. அப்படியே போகிற டிராக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல. அது நட்டு நாள் வந்து அப்படியே நிறுத்துறாரு. என்னமோ இன்னைக்கு எவனோ ஒருத்தனை தூக்கணும்னு நினச்சிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி அப்படியே வந்து நட்டு நாள் நின்னாரு பாருங்க. பையன் அப்படியே செம்ம ஜருக்கு. நல்ல வேலை கரெக்டாக வந்து பிரேக் அடிச்சுட்டாப்புல, இல்லைனாலாம் அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக மோதிருப்பாரு. அந்த பயம் அடங்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தா நமக்கே வந்து சரி ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் நான் அப்பயே நோட் பண்ணேன் டிராக்டர் வரது. கண்டிப்பாக டிராக்டருக்காரன் பிரேக் அடிச்சிடும். ஏன்னா நாம ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறோம். டிராக்டர் உள்ளேருந்து வெளில வரவன் எங்களை பார்த்து நின்றுவான்னு நினச்சேன். அவன் என்னன்னா எவனோ தன்னை போட்டு தரணுங்கிற மாதிரியே அப்படியே நடுவில் வந்து அப்படியே நிறுத்தினா பாருங்க. ஒரு செகண்டில் அப்படியே நமக்கு செம்ம ஜருக்கு. பார்த்த எனக்கே ஜருக்குண்ணா. ஓட்டுனா அவருக்கு ப்ரோ நான் இந்த மாதிரிலாம் ஹிமாலயனில் பிரேக்கே அடித்ததில்லை ப்ரோ அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறோம். நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரிலேருந்து அப்படியே ஏறது தான். ஸோ இந்த ஆர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கே அப்படி ஒரு நேமிங் கொடுக்குற ஆர்ச். பெட்ரோல் அடிக்கணுமா? ஓகே ஹாய். நாய்க்குட்டியை எவ்வளோ சொகுசாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே டைம் இதே மாதிரி ஆச்சு இல்லை? ஆமாம். இங்கே பெட்ரோல் உள்ளே வந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது இல்லை, நல்லா தானே இருந்தது. இஎம்எஸ் சிஸ்டம் லாஸ்ட் கம்யூனிகேஷன் செக். மொத்தம் ஊதி விடு ப்ரோ வாய் வச்சு. ஸோ கைஸ், ஹிமாலயன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு ஒரு டைமு. ஸோ இப்பயும் அதே மாதிரி ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து எல்லாமே மைனஸில் காட்டுது. அது கேட்டதுக்கு வந்து ஏதோ ஆர்லாக்குங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ரோட் சைடு அசிஸ்டன்ட் போட்டிருக்கோம்ல இதுக்கு எல்லாமே. எவ்வளோ கிடைச்சிங்க பெட்ரோலு? 500. ப்ரோ அப்புறம் ஏதோ இது ஆன் பண்ண சொன்னார்ல, அப்பயும் மைனஸில் இருக்குன்னொன்னே ஆன் பண்ணுங்க ஒரு சவுண்டு கேட்கும் அப்புறம் ரெடி ஆயிரும் நாங்களே, ஞாபகம் இருக்கா?
மைனஸ்ல காட்டுதா? ஆமாம். என்ன ப்ரோ இவ்வளோ தடங்கள் ஆகுது? ஆரம்பத்துலேருந்தே தடங்கள்ல மட்டும் தான் ப்ரோ இருக்கு. டிராக்டர்காரன் உள்ள வந்தான். ரெண்டாவது என்னன்னா இது இல்லை இது வந்து இப்போ தான் 2வது டைம் வருது.